யூரல் பாஸ், இன்னொன்று கிளேஷியர் எக்ஸ்பிரஸ், இன்னொன்று பெர்னா எக்ஸ்பிரஸ். 12 பாயிண்ட்ஸ் இருக்குது. இந்த 12 பாயிண்ட்ஸில் வந்து நீங்கள் எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். யூரல் பாஸ்ன்றது ரொம்ப ஈஸி. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபஸ்ட் கிளாஸ் எடுத்துக்கோங்கன்னு தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். அந்த ஆப்பில் அக்செப்ட் ஆகிடும், டிக்கெட் ஜென்ரேட் ஆகிடும். பிரசில்ஸ்லேருந்து ப்ரூக்ஸ் போகிறதுக்கோ இல்லை ஆண்ட்வெர்ப் போகிறதுக்கோ அதுக்கெலாம் வந்து கனெக்ட் ஆகும். சுவிட்சர்லாண்டில் எப்படி இது யூஸ் ஆகும்? டிஸ்கவுண்ட் கார்டில் வந்து அந்த யூரல் பாஸ்ன்னு இருக்கும், இதை செலக்ட் பண்ணணும். வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் ஏ குக்கிங் ட்ராவலர். இன்றைக்கி எந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னு சொன்னீங்கன்னா, நிறைய பேர் எங்கிட்ட கேட்ட டீட்டெயில்ஸ் வந்து இந்த யூரல் பாஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ யூரல் பாஸ் பற்றியும் ப்ளஸ் கிளேஷியர் எக்ஸ்பிரஸ் அதுக்கு எப்படி டிக்கெட் புக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் பெர்னா எக்ஸ்பிரஸ் ஸோ அதுக்கு எப்படி டிக்கெட் புக் பண்ணுறது, எங்கேருந்து ட்ராவல் பண்ணோம், என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த 3 விஷயத்தை பார்க்க போகிறோம். ஒன்று யூரல் பாஸு, இன்னொன்று கிளேஷியர் எக்ஸ்பிரஸ், இன்னொன்று பெர்னா எக்ஸ்பிரஸ். இந்த 3 விஷயத்தை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஃபஸ்ட்டு ஐட்னரி ஒன்று போட்டிருந்தேன், என்னோடய கம்ப்ளீட் 20 days ஐட்னரி, அப்புறம் ஆக்சுவல் பட்ஜெட் என்ன, அப்புறம் என்னென்ன எசென்ஷியல் திங்ஸ் நம்ம கேரி பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து ஹோட்டல்ஸ், நான் எந்தெந்த ஹோட்டல்ஸ்லாம் ஸ்டே பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் ஷெங்கன் வீசா ப்ராசஸ் எப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன். இன்னொரு வீடியோ என்னென்னா இம்பார்ட்டண்ட் கீ பாயிண்ட்ஸ், நம்ம எந்தெந்த கீ பாயிண்ட்ஸ் நம்ம கவர் பண்ணணும், பாசஸ் பற்றி எங்கெங்கே எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் வீடியோ நான் போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் தெரியும். ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கூட எங்கிட்ட ஒரு 12 பாயிண்ட்ஸ் இருக்குது. இந்த 12 பாயிண்ட்ஸில் வந்து நீங்கள் எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கிட்ட இந்த கன்சாலிடேட்டட் எக்ஸல் ஷீட் இருக்குது, நான் அதை வந்து உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ அது வந்து உங்கள் ட்ரிப்பை பிளான் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் லெட்ஸ் ஸ்டார்ட் வித் யூரல் பாஸ். ஸோ யூரோப்பை பொறுத்த வரைக்கும் 2 பாஸ் இருக்குது. ஒன்று இன்டர்ரைல் பாஸ், இன்னொன்று யூரல் பாஸ். இன்டர்ரைல் பாஸ்ன்றது யூரோப்பியன் சிட்டிசனுக்காக யூஸ் பண்ணுறது தான் இன்டர்ரைல் பாஸ். ஸோ யூரோப்பியன் சிட்டிசன்ஸில் யாராவது இருக்காங்களோ அவங்களுக்கு அது வந்து எலிஜிபிள். ஸோ நான் யூரோப்பியன் சிட்டிசன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இப்போ டூரிஸ்ட் போகிறோம் பார்த்தீங்களா, அவங்களுக்கு, ஸோ நான் யூரோப்பியன் சிட்டிசனுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறது வந்து யூரல் பாஸ்ன்னு சொல்லுவாங்க. யூரல் பாஸ்ன்றது ரொம்ப ஈஸி. எந்த அளவுக்கு ஈஸினா, நீங்கள் வந்து ஒரு 30 seconds நீங்கள் டிக்கெட் ஜென்ரேட் பண்ணிட்டு போயிடலாம். எனக்கு அது ஃபஸ்ட்டில் எனக்கு ரொம்ப தெரியாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் அனலைஸ் பண்ணி கொஞ்சம் எல்லாம் பார்த்து கற்றுக்கிட்டேன். ஓவர்வியூ இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன். என்னென்னா, இப்போ நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க, ஒரு இடத்துக்கு போகணும், நீங்கள் முன்னாடி பிளான் பண்ணிக்கலாம். ஓகே, எத்தனை மணிக்கு ட்ரெயின் இருக்குது, அதுக்கடுத்து கனெக்டிங் ட்ரெயின் இருக்குன்னு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஆப்பில் பார்த்துக்கலாம். ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அதில் ஆஃபர்ஸ்லாம் இருக்கும். சில இப்போ நீங்கள் யூரல் பாஸ் எடுத்திங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பாரிஸ் டிஸ்னிலாண்டுக்கு வந்து 20% ஆஃபர் இருக்குது. ஸோ அது மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் இருக்கும், அந்த ஆஃபர்ஸ் காமிக்கும். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த ஆப்லேயே வந்து நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். யூரல் பாஸில் வந்து என்னென்ன கிளாஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, செகண்ட் கிளாஸ், ஃபஸ்ட் கிளாஸ், இது 2 தான் இருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபஸ்ட் கிளாஸ் எடுத்துக்கோங்கன்னு தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட் கிளாஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஈஸி சீட்ஸ் கிடைக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் கம்ஃபர்டபுளாக உட்காந்து போகலாம். ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் ஃபஸ்ட் கிளாஸ் எடுத்திங்கன்னா நீங்கள் செகண்ட் கிளாஸும் யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் ஃபஸ்ட் கிளாஸ் ஃபுல்லாக ஆகிடுச்சு இல்லை எங்கேயாவது யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நிறைய நேரத்தில் வந்து செகண்ட் கிளாஸ் கொஞ்சம் ஃபுல்லாகிடும், ஏன்னா இது 2 கிளாஸ் தான் இருக்கிறதுனால. ஸோ ஃபஸ்ட் கிளாஸ்னால் காலியாக இருக்கும், நீங்கள் கம்ஃபர்டபுளாக போயிட்டு கம்ஃபர்டபுளாக வரலாம். எஸ்பெஷலி நீங்கள் கிட்ஸ்லாம் வச்சுருக்கீங்க, ட்ராலி வச்சுருக்கீங்க, இல்லை நீங்களே கம்ஃபர்டபுளாக போயிட்டு வரதுக்கும் அந்த சீட்டிங் கெப்பாசிட்டி, அந்த உட்கார சீட் கம்ஃபர்ட் சொன்னால் ஃபஸ்ட் கிளாஸில் வந்து சூப்பராக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது என்னென்ன கிளாஸ் ஆஃப் பாஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிக்ஸ்டு, ஒன்று ஃப்ளெக்சிபிள். ஃபிக்ஸ்டு பாஸ்ன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் கண்டினியூஸாக 10 daysக்கோ 7 daysக்கோ கொடுத்தீங்கன்னா அது கண்டினியூஸாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஃபிக்ஸ்டு பாஸ். ரெண்டாவது ஃப்ளெக்சிபிள் பாஸ். ஃப்ளெக்சிபிள் பாஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் 5 days இருக்குது, 7 days, 14 days, அது மாதிரி 9 days, அது மாதிரி டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் இருக்குது. வித்தின் 1 month டைம் உங்களுக்கு. ஸோ அந்த டேஸ்க்குள்ளே நீங்கள் எந்த டே ட்ராவல் பண்ணுறோமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் ரொம்ப ப்ரிஃபரபிள் கூட. இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிள் பாஸ் எடுத்தேன், 15 days ஃப்ளெக்சிபிள் பாஸ் எடுத்தேன் வித்தின் 1 month. ஸோ நான் என்றைக்கு ட்ராவல் பண்ணுறனோ அன்றைக்கி நான் அந்த ட்ராவல் டிக்கெட் ஜென்ரேட் பண்ணேன்னா அன்றைக்கி கவுண்ட்டு. ஸோ மிட் நைட் 12 o'clockலேருந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் 12 நெக்ஸ்ட் டே நைட் 12 o'clock வரையும் தான் டே கவுண்ட்டு. ஸோ உங்களுக்கு அது இப்போ நான் இன்றைக்கி ட்ராவல் பண்ணுறேன்னா நான் இன்றைக்கி ஜென்ரேட் பண்ண வச்சுக்கோங்க, இன்றைக்கி 1 day ஃபுல்லாக நான் அந்த கவுண்ட் வந்துடும், நீங்கள் அன்லிமிட்டடாக நீங்கள் ட்ராவல் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு எப்படி யூஸ் ஆச்சுன்னா, பாரிஸில் ஃபஸ்ட் டே செகண்ட் டே நான் யூஸ் பண்ணவே இல்லை. ஸோ தேர்ட் டே நான் பெல்ஜியம் போகிற நாளைக்கு ஃபஸ்ட் நாள் யூஸ் பண்ணேன். அப்புறம் பெல்ஜியம்லேருந்து நெதர்லாண்ட்ஸ் போகிறதுக்காக யூஸ் பண்ணேன். அப்புறம் நெதர்லாண்ட்ஸில் என்னால் யூஸ் பண்ணவே இல்லை. அப்புறம் நெதர்லாண்ட்லேருந்து சுவிட்சர்லாந்து போகிறதுக்காக யூஸ் பண்ணேன். சுவிட்சர்லாண்டில் ஃபுல்லாக யூஸ் பண்ணேன். சுவிட்சர்லாண்டில் அன்லிமிட்டட், எனக்கு தெரிஞ்சு 6 நாளும் சுவிட்சர்லாண்டில் வந்து யூரல் பாஸ் தான் யூஸ் பண்ணேன். பயங்கர பெனிஃபிட். ஜஸ்ட்டு ட்ரெயினில் ஏறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஜஸ்ட்டு எங்கே போகிறோம், செலக்ட் டிக்கெட் வியூ கொடுத்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு ஈஸி, நீங்கள் ஒன்றுமே இல்லை, அதில் போயிட்டு ஃப்ரம்மு
2 கொடுத்துட்டா அது ஜென்ரேட் ஆகும். எந்த டிக்கெட் இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஓகே ஜென்ரேட் டிக்கெட்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் இன்றைக்கி யூஸ் பண்ணிங்களான்னு கேட்கும். யூஸ் பண்ணணும் ஓகே அக்செப்ட் பண்ணிங்கன்னா அந்த ஆப்பில் அக்செப்ட் ஆகிடும், டிக்கெட் ஜென்ரேட் ஆகிடும். அவ்வளோதான் சிம்பிள். நீங்கள் அந்த ஜென்ரேட் ஆன டிக்கெட்டை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஏன்னா இன்கேஸ் அந்த டிடிஆர் அந்த டிக்கெட் கலெக்டர் செக்கர் வரும்போது நீங்கள் மறுபடியும் டிக்கெட் ஜென்ரேட் பண்ணி வச்சுக்கோங்க. நெட்ஒர்க்னால ஜென்ரேட் ஆகாது சில நேரத்தில், நிறைய நேரத்தில் ஆயிடுது. பட் ஒரு சேஃப்டிக்காக என்னென்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிங்கன்னா அவங்களுக்கு அந்த ஸ்க்ரீன்ஷாட் காமிச்சிங்கன்னா அவங்க அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணிடுவாங்க, போயிடுவாங்க. ஸோ நான் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா யூரோல் பிளாஸ் வந்து 15 days ஃப்ளெக்சிபிளே வந்து $759 தான் வந்துச்சு. இப்போ கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன், ஒரு $20-30 எக்ஸ்ட்ரா இருக்குன்னு நினைக்கிறேன், எனக்கு கரெக்டாக தெரியல. நான் வேணால் அந்த ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் கிளாஸ் வந்து 4 days 5 days 7 days 10 days 15 days அது மாதிரி இருக்குது. நான் 15 எடுத்தேன். ஸோ அது நீங்கள் அதில் என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாண்டில் ஒரு லேக் க்ரூஸ் ஒன்று ஃப்ரீ இருந்துச்சு. அப்புறம் டிஸ்னிலாண்ட் பாரிஸில் 10% ஆஃபர் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இப்போ நம்ம ஜுங்ஃப்ரா போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், ஜுங்ஃப்ரா உங்கள்கிட்ட எந்த பாஸுமே இல்லைனா கூட அதில் வந்து 25% ஆஃபர் இருக்குது. கிரிண்டல்வால்ட் ஃபஸ்ட் ஆக்டிவிட்டீஸில் 50% ஆஃபர் இருக்குது இந்த யூரல் பாஸ்லாம் இருந்துச்சுன்னு சொன்னோம். அப்புறம் மேஜராக இப்போ நம்ம அடுத்த பார்க்க போகிற கிளேஷியர் எக்ஸ்பிரஸும் பெர்னா எக்ஸ்பிரஸும் வந்து ஃப்ரீ, அதில் இன்க்ளூசிவ். நீங்கள் அதில் டிக்கெட் எடுக்கணும்னா பயங்கர காஸ்ட்லி, ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து €159 €40 அந்த ரேஞ்சில் வரும். பெர்னா எக்ஸ்பிரஸ் வந்து அரௌண்ட் €35-40, கிளேஷியர் எக்ஸ்பிரஸ் 140-150 ஃப்ரான்ஸ் அந்த ரேஞ்சில் வரும். ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த இதிலே கவர் ஆகிடும். எக்ஸப்ட் என்னென்னா சில சீட் ரிசர்வேஷன் மட்டும் பண்ணுற மாதிரி இருக்கும். சில வந்து நீங்கள் ஹை ஸ்பீட் எடுக்கிறது, நான் ஸ்டாப் ட்ரெயின்ஸ் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து சீட் ரிசர்வேஷன் நீங்கள் புக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை மட்டும் நீங்கள் ஆப்லேயே காமிக்கும் சீட் ரிசர்வேஷன் சொல்லிட்டு, நீங்கள் அந்த சீட் ரிசர்வேஷன் கிளிக் பண்ணி பேமெண்ட் அதில் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சீட் கன்ஃபார்ம் ஆகிடும். ஸோ நீங்கள் வரும்போது அந்த சீட் ரிசர்வேஷனும் யூரல் பாஸும் காமிச்சிங்கன்னா கிளியர் முடிஞ்சிச்சு. ஸோ அந்த மொபைல் ஆப்லேயே வந்து நீங்கள் ரூட்ஸ் பார்த்துக்கலாம், எங்கே கனெக்டிங் ட்ரெயின்ஸ் இருக்குது, என்ன டைமிங் இருக்குது. ஆல்மோஸ்ட் 99% அதில் காமிக்கிற டைமிங்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக தான் இருக்கும். சில அன்எக்ஸ்பெக்டட் கேசஸில் ட்ரெயின் கேன்சல் ஆகலாம், ஏதாவது ஆகலாம். நீங்கள் அதுக்கு அடுத்து என்ன ட்ரெயின் இருக்கோ அதை நீங்கள் பார்த்து புக் பண்ணிவிட்டு போயிடலாம், ஏன்னா அன்லிமிட்டட்னால. இப்போ நீங்கள் இதுவே சிங்கிள் வே டிக்கெட்ஸ் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நீங்கள் ஒரு வேளை அந்த டயத்துக்கு நீங்கள் மீட் பண்ண முடியல, இல்லை வேறு ஏதாவது ரீசனால ட்ரெயின் கேன்சல் ஆகிடுச்சோ, வேறு ஏதாவது ஆச்சுன்னா கூட நீங்கள் ஸ்டக் ஆகிடுவீங்க, மறுபடியும் டிக்கெட் எடுக்கிற மாதிரி ஆகிடும். பட் இதுவே இந்த பாஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அன்லிமிட்டட், இது போச்சுன்னா போது அடுத்து போயிடலாம். இப்போ நம்ம வரும்போது லேட் ஆகிடுச்சு, ஓகே இது போனால் அடுத்த டிக்கெட் ஜென்ரேட் பண்ணோமா போயிட்டே இருந்தோமா, ஏன்னா அன்லிமிட்டட் ஃப்ரீ தான். அப்படி தான் சுவிட்சர்லாண்டில் ஃபுல்லாக சுற்றினது தான், எல்லாமே ட்ரெயின் தான். அப்பா சுவிட்சர்லாண்ட் என்ஜாய் பண்ணுறதுக்கு ட்ரெயின் தான், ஆனால் அந்த ட்ரெயினை ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு யூரியல் பாஸ் சூப்பராக இருந்துச்சு எனக்கு. அதுக்கப்புறம் வந்து இதோட கவரேஜ் எப்படின்னு கேட்டுதுங்க நிறைய பேர், எப்படி கவர் அப்படின்னு சொல்லிட்டு. இதோட சிம்பிள் பார்த்தீங்கன்னா இன்டர் சிட்டிக்கு கனெக்ட் ஆகும், சிட்டிக்குள்ளே இருக்கிறது கவர் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு மெட்ரோவில் கவர் ஆகாது, ஓகேங்களா. இன்டர்னலாக உள்ள இதுக்கு கவர் ஆகாது, பட் இன்டர் சிட்டி எனக்கு எப்படி கவர் ஆச்சுன்னா பாரிஸ் டு பெல்ஜியம் கவர் ஆகிடுச்சு. பெல்ஜியமில் பிரசில்ஸ்லேருந்து ப்ரூக்ஸ் போகிறதுக்கோ இல்லை ஆண்ட்வெர்ப் போகிறதுக்கோ அதுக்கெலாம் வந்து கனெக்ட் ஆகும், யூஸ் ஆகும், ப்ராப்ளம் இல்லை. பட் பிரசில்ஸ்குள்ளேயே அதில் மெட்ரோவில் கவர் ஆகாது. நெதர்லாண்ட்ஸில் வந்து நான் உள்ளே வந்து மெட்ரோவில் சுற்றினேன், ட்ராமில் சுற்றினேன், ஸோ அதுக்கு வந்து யூரல் பாஸ் கவர் ஆகாது. இப்போ இதுவே நெதர்லாண்ட்ஸ்லேருந்து நான் வந்து வேறு சிட்டிக்கு ஏதாவது போகிறேன்னா கவர் ஆகும், பட் நான் அதுக்கு வேறு சிட்டி நெதர்லாண்ட்ஸில் போகலை. இப்போ சுவிட்சர்லாண்ட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், இதுதான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். சுவிட்சர்லாண்டில் எனக்கு வந்து லூசன்லேருந்து ஜூரிச்சில் இறங்கணும், ஜூரிச்லேருந்து லூசன்லேருந்து இன்டர்லேக்கன், அதுக்கப்புறம் வந்து ஜெர்மேட்டு, கம்ப்ளீட் மை ட்ரிப். நீங்கள் என்னோட வீடியோஸ் பார்த்தா தெரியும், எல்லா ட்ரிப்லையும் எனக்கு யூரல் பாஸ் கவர் ஆகிடுச்சு. மெட்ரோஸ் கவர் ஆகாது, ட்ராம்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு கவர் ஆகாது. இப்போ அதே மாதிரி சுவிட்சர்லாண்ட்லேருந்து இட்டலி போகிறதுக்கு கவர் ஆகிடுச்சு. இட்டலியில் ஒவ்வொரு சிட்டி விட்டு ஒவ்வொரு சிட்டி ட்ராவல் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து கவர் ஆகிடுச்சு. மிலான் டு ரோம், ஃப்ளோரன்ஸ் டு ரோம், அதுக்கெலாம் வந்து கவர் ஆகிடுச்சு. என்னோட சஜஷன், நீங்கள் ஒரு 2 to 3 கண்ட்ரீஸ்க்கு மேலே ட்ராவல் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து யூரல் பாஸ் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸி. இல்லை நான் ஒரே ஒரு ட்ரெயின் வரும்போது உங்களுக்கு ஃபைன் தான், நோ ப்ராப்ளம். பட் நீங்கள் ஒரு 2 to 3 கண்ட்ரீஸ் ட்ராவல் பண்ணுறீங்க, இல்லை 4 கண்ட்ரீஸ் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னு வரும்போது நீங்கள் வந்து யூரல் பாஸ் எடுத்துக்கலாம், பயங்கர யூஸ்ஃபுல். இப்போ சில பேர் எங்கிட்ட கேட்டது வந்து சுவிட்சர்லாண்டில் எப்படி இது யூஸ் ஆகும், நாங்கள் ஸ்விஸ் சாஃப்ட்வேர் கார்டு யூஸ் பண்ணிக்கலாமா, இல்லை வந்து ஸ்விஸ் ட்ராவல் பாஸ் யூஸ் பண்ணிக்கலாமா, யூரல் பாஸ் எப்படி ஒர்க் ஆகும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ நான் ஒர்க் அவுட் பண்ணதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்விஸ் சாஃப்ட்வேர் கார்டு எடுத்தேன். ஸ்விஸ் சாஃப்ட்வேர் கார்டு வந்து ஓன்லி ஃபார் டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸ் எடுத்தேன். ரீசன் என்னென்னா, நான் ஒவ்வொரு ட்ரெயினுக்கும் மாறும்போது டிக்கெட் கவுண்டரில் கொண்டு போயிட்டு ஸ்விஸ் சாஃப்ட்வேர் கார்டு காமிச்சு உங்களுக்கு ஆஃப் ப்ரைஸஸ் கொடுப்பாங்க, பட் ஒவ்வொருத்தரும் இந்த டிக்கெட் எடுக்க டைம் இருக்காது. ஸோ அதனால் வந்து நான் ஸ்விஸ் சாஃப்ட்வேர் கார்டு ஓன்லி டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸ், எனக்கு அதே நிறைய கவர் ஆச்சு வச்சுக்கோங்களேன்.
நான் கிட்டத்தட்ட எனக்கு 130-150 ஃப்ரான்ஸ் எனக்கு சேவ் ஆச்சு அவங்க நான் கொடுத்த காசை விட. ஸோ அதனால் எனக்கு அது பெனிஃபிட் தான். ஸோ அது வெறும் டூரிஸ்ட் அட்ராக்ஷன் மட்டும் வச்சேன். யூரல் பாஸ் வந்து அந்த ட்ரெயின் ட்ராவல்ஸ்க்கு எல்லாமே நான் எடுத்துட்டேன். ஸோ ஸ்விஸ் ட்ராவல் பாஸ் நான் எடுக்கல. அடுத்து பார்த்தீங்கன்னா கிளேஷியர் எக்ஸ்பிரஸ். கிளேஷியர் எக்ஸ்பிரஸ் எங்கேருந்து கிளம்புன்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மாட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். ஜெர்மாட்லேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு சென்ட் மார்ட்டிஸ் அதுதான் எண்டிங் பாயிண்ட்டு. ஸோ மார்னிங் வந்து நான் எனக்கு 7 o'clock 7:50 இன்னும் ட்ரெயின். ஸோ அங்கே 2:30 3 o'clock இன்னும் ரீச் ஆகிடும். ஸோ இது வந்து நீங்கள் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு வந்து ஒரு 3 months முன்னாடி நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா டிக்கெட்ஸ் டக்குன்னு கிடைக்காது, ஏன்னா காலி ஆகிடும். பீக் சீசன்லாம் இன்னும் ரொம்ப கஷ்டம். ஸோ நீங்கள் அதுக்கு வந்து யூரல் பாஸ் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் யூரல் பாஸ் நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கு முன்னாடி கூட எடுத்துக்கலாம். பட் இது கிளேஷியர் எக்ஸ்பிரஸ்க்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா, நீங்கள் அந்த வெப்சைட்டில் போயிட்டு அந்த லிங்க் கொடுத்துறேன் டிஸ்கிரிப்ஷனில், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த நீங்கள் போயிட்டு சீட் ரிசர்வேஷன் புக் பண்ணிவிட்டு நீங்கள் சீட்லாம் செலக்ட் பண்ணிட்டு யூரல் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு சீட் ரிசர்வ் பண்ணிட்டு வச்சுக்கோங்களேன். நீங்கள் அங்கே போகும்போது யூரல் பாஸ் நீங்கள் எப்போ எடுத்தாலும் அந்த யூரல் பாஸை நீங்கள் வந்து காமிச்சிக்கலாம். இந்த யூரல் பாஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து காமிச்சிக்கலாம். சீட் ரிசர்வேஷன் இருக்கும், ஃபைன், அவ்வளோதான். அதுவே நீங்கள் யூரல் பாஸ் எடுத்துகிட்டு பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அந்த நேரத்தில் சீட்ஸ் கிடைக்காது. இதே மாதிரி பெர்னா எக்ஸ்பிரஸ்க்கும் கிளேஷியர் எக்ஸ்பிரஸ்க்கும் 40 minutes கனெக்டிங் டைம் இருந்துச்சு எனக்கு. ஸோ நான் இறங்கி அடுத்து பெர்னா எக்ஸ்பிரஸ்க்கும் அதே மாதிரி நான் அதுக்கும் சேம் பெர்னா எக்ஸ்பிரஸ்க்கும் என்ன பண்ணேன்னா சீட் ரிசர்வேஷன் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் அந்த லிங்க்கும் கொடுத்த டிஸ்கிரிப்ஷனில் அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் அதில் போய்ட்டு சீட் ரிசர்வேஷன் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்கள் அங்கே போய்ட்டு யூரல் பாஸ் வந்து நீங்கள் காமிச்சிக்கலாம். அது வந்து இப்போ புக் பண்ணும்போது தேவையில்லை. பட் இதுக்கும் டிக்கெட்ஸ் கிடைக்காது. கிளேஷியர் எக்ஸ்பிரஸ், பெர்னா எக்ஸ்பிரஸ் மோஸ்ட் சீனிக் ட்ரைன்ஸ், சூப்பர் சீனிக் ட்ரைன்ஸ். எனக்கு அந்தளவுக்கு எனக்கு கிளேஷியர் எக்ஸ்பிரஸ் சூப்பராக இருந்துச்சு. எனக்கு கிளேஷியரோட பெர்னா இன்னும் சூப்பராக இருந்துச்சு. ஒரு 3 hours தான் ஜேர்னி. உள்ளே வந்து அந்த ட்ரெயின் மாதிரி ஒன்று கொடுத்தாங்க, சாக்லேட் சாப்பிட்ற மாதிரி உள்ள, ஐ மீன் அந்த டப்பாக்குள்ளே. அதுக்கப்புறம் அந்த ஐஸ் டீ இதை கொடுத்தாங்க. பட் இன்னும் அவங்க கெஸ்டர் இன்னும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த வியூஸே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பனிமலை, அந்த உள்ளே போகிற மாதிரி சுத்தமாக ரோடெல்லாம் தெரியல. கடைசியாக டிரானோ இறங்குறதுக்கு முன்னாடி தான் ஓரளவுக்கு சின்னதாக கிராமம் தெரிஞ்சது, அவ்வளோதான். ஸோ அது ரெண்டுமே சூப்பராக இருந்துச்சு எனக்கு. சில நேரத்தில் நீங்கள் வந்து எனக்கு ரெண்டுமே ட்ராவல் பண்ண டைம் கன்சியூமிங் அப்படி கஷ்டமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஜெர்மாட்லேருந்து நீங்கள் சென்ட் மார்ட்டிஸ் இறங்கிடலாம். சென்ட் மார்ட்டிஸ் சூப்பர் சிட்டி. எனக்கு டைம் இருந்தால் நான் அந்த ஒரு நாள் ஸ்டே பண்ணியிருப்பேன், எனக்கு டைம் இல்லை. நீங்கள் சென்ட் மார்ட்டிஸில் ஒரு நாள் ஸ்டே பண்ணிவிட்டு அங்கே ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு அங்கே லேக்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அதுக்கு அடுத்த நாள் வந்து நீங்கள் பெர்னா எக்ஸ்பிரஸ் மார்னிங்கே புக் பண்ணிக்கலாம். வந்து 1 day ஃபுல்லாக இந்த கிளேஷியர் எக்ஸ்பிரஸ், பெர்னா எக்ஸ்பிரஸ் பிளான் பண்ணேன். ஃபஸ்ட்டு ஜெர்மாட்லேருந்து சென்ட் மார்ட்டிஸ் 40 minutes கேப்பு, அதுக்கப்புறம் சென்ட் மார்ட்டிஸ்லேருந்து டிரானோ, இது கிளேஷியர் அண்ட் பெர்னா முடிஞ்சிச்சா. அதுக்கப்புறம் டிரானோலேருந்து லோக்கல் ட்ரெயின் பிடிச்சி மிலானில் போய் ஸ்டே பண்ணி. கிளேஷியர் எக்ஸ்பிரஸ் டிக்கெட் எப்படி புக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் கூகுளில் போய்ட்டு இந்த glacier-express.com அப்படின்னு அஃபிஷியல் வெப்சைட் போட்டிங்கன்னா அது வந்துடும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா புக் நவ் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிவிட்டு ஃப்ரம் ஜெர்மாட்லேருந்து சென்ட் மார்ட்டிஸ் கொடுக்க போகிறோம். சென்ட் மார்ட்டிஸ் கொடுத்துட்டு டேட் செலக்ட் பண்ணிக்கலாம். டேட் செலக்ட் பண்ணிட்டு ஃபைண்ட் a கனெக்ஷன் கொடுத்திங்கன்னா அது ஃபுல்லாக சர்ச் பண்ணி காமிச்சிடும். ஸோ பாருங்கள், ஸோ எவ்வளோ சீட்ஸ் இருக்குன்னு கூட காமிச்சிருச்சு. ஸோ அங்கே செலக்ட் பண்ணி செலக்ட் யுவர் சீட் கொடுத்துட்டா உங்களுக்கு அந்த சீட் விசிபிள் இருக்குது பாருங்கள், எதெல்லாம் காலி ஆகிடுச்சு. ஸோ எதெல்லாம் சீட் உங்களுக்கு இருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் செலெக்ஷன் கொடுத்துடணும். கொடுத்துட்டு இங்கே உங்களுக்கு ஃபுட்டு வேணுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் காஸ்ட்லி தான், நான் ஆட் பண்ணலை, நீங்கள் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம். அப்படிலாம் அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு பேசஞ்சர்ஸ்கில் வந்துட்டு கண்டினியூ ஆஸ் எ கெஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் உங்கள் ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், அப்புறம் டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டு, இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இங்கே டிஸ்கவுண்ட் கார்டில் வந்து அந்த யூரைல் பாஸ்ன்னு இருக்கும், இதை செலக்ட் பண்ணணும். இது செலக்ட் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து ஈஸி. ஸோ இதுக்கப்புறம் கம்ப்ளீட் செக் அவுட் பார்த்தீங்களா, 54 ஃப்ரான்ஸு. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் செக் அவுட் ஆஸ் கெஸ்ட் கொடுத்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு பேமெண்ட். ஸோ உங்கள் யூரியல் பாஸை கொண்டு போய் காமிச்சா முடிஞ்சு போச்சு. ஸோ பெர்னா எக்ஸ்பிரஸும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா பெர்னா எக்ஸ்பிரஸ் அஃபிஷியல் வெப்சைட் போட்டிங்கன்னா வந்துடும். ஸோ இங்கே போய்ட்டு சேம் சென்ட் மார்ட்டிஸ்லேருந்து இப்போ நம்ம டிரானோ போக போகிறோம். டிரானோ செலக்ட் பண்ணிவிட்டு டேட் கொடுத்துட்டு சர்ச் கொடுத்தா காமிச்சது பார்த்தீங்களா, நம்ம எங்கேருந்து எங்கே போக போகிறோம்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி சேம் ஆல்மோஸ்ட் சிமிலர் ப்ராசஸ் தான். ஸோ சேம் அதே மாதிரி பை அ சீட் அப்படின்னு செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து கண்டினியூ செலெக்ஷன்ஸ் ஷீட்ஸ் கொடுத்துட்டு பார்த்தீங்களா, உங்களுக்கு சேம் அதே ப்ராசஸ் தான். இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது அதே மாதிரி எந்த சீட் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் செலெக்ஷன், அதை முடித்தவொடனே பேசஞ்சர்ஸில் வந்து கண்டினியூ கெஸ்ட்டு க்ரியேட் பண்ண தானே புதுசாக. அதுக்கப்புறம் வந்து சேம் உங்கள் ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேமும், டேட் ஆஃப் பர்த்தும் போட்டுட்டு இம்பார்ட்டண்ட்டானது தான் அந்த யூரியல் பாஸ் செலக்ட் பண்ணணும். அது செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஃபைன், நம்மகிட்ட யூரியல் பாஸ் இருந்துச்சுன்னா அந்த யூரியல் பாஸும் இப்போ இந்த பேமெண்ட் பண்ண கன்ஃபர்மேஷனும் ரெண்டுமே காமிச்சோன்னு சொன்னால் யூ ஆர் ஃப்ரீ டு ட்ராவல், என்ஜாய் தி ஜெர்னி. அவ்வளோதான், சாம.
பார்த்தீங்கன்னா அதில் தான் பேமெண்ட் ஸ்க்ரீன் வந்துச்சு. பேமெண்ட் பண்ணிட்டா கிளியர். ஸோ நம்ம மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் ஏதாச்சும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். உங்கள் ஈஸி கன்வீனியன்ஸ்க்காக என்னோட யூரோப் ட்ராவல் வீடியோஸ் எல்லாமே வந்து ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி அதில் லிங்க் பண்ணியிருக்கேன். நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அந்த வீடியோஸ் செக் பண்ணி பார்த்துக்கலாம் உங்கள் ரெஃபரன்ஸ்க்காக. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி ஃபுல் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். யூரோப் போகணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலிக்கோ ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது உங்களுக்கு கொஷின்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ப்ளீஸ் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ அகைன்.